ஹேபிச்சுவல் அஃபண்டர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபைடு அஃபண்டர். யார் இவங்க? இவங்க 2 பேரும். இது எப்படி சார் வருது? அப்படின்னு கேட்பாங்க. ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படின்னு யார் சொல்லுவோம் அப்படின்னா, அந்த ஹேபிச்சுவல் ஆக்ட் 1948 இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆக்ட்ல ஷெட்யூல் அஃபென்ஸ் ஏன்னா கவுண்டர் ஃபீட் அடிக்கிறது, அந்த மாரி ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ரூபா நோட்டு மாத்துறது, அந்த ஃபேக் நோட்ஸ் அதில் ஈடுபடுறது, இது போல இருக்கக்கூடிய அஃபென்ஸ் தான். சிமிலர் அஃபென்ஸ் இருக்கக்கூடிய அஃபென்ஸில் 3 முறைக்கு மேல் ஒரு நபருக்கு வந்து தண்டனை, சிறை தண்டனை கிடைத்திருந்தால் சிறை தண்டனை கிடைத்திருந்தால் அவரை வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த ஹேபிச்சுவல் அஃபண்டர் அவருடைய குற்றச் செயல்களை தடுப்பதற்கு அரசாங்கம் என்ன வகையான நடவடிக்கைகளை எடுக்கும் அப்படின்னா, இவரெல்லாம் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு வெளியிடுவாங்க. ரைட், அந்த நோட்டிஃபிகேஷனில் யார் யார் பேரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதோ அவங்களாம் வந்து நோட்டிஃபைடு அஃபண்டர். இந்த நோட்டிஃபைடு அஃபண்டர்னு அவங்க வந்து பேர் லிஸ்ட்டு வர வந்து அரசு வந்து வெளியிடும்போது அவர்களுடைய மூவ்மெண்ட், அவருடைய இயக்கம், அவர்கள் சுதந்திரமாக வெளியே போயிட்டு வர